அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 2026 சனி பெயர்ச்சி பலன் பார்ப்போம் நண்பர்களே. இப்பொழுது நாம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். கடைசி வரை நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்கின்றேன், கடைசி வரை பாருங்கள். கடல் அலைகள் போல எதற்கும் அஞ்சாத மனம் கொண்ட கடகராசி சிங்கங்களே, சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற மென்மையான உள்ளம் கொண்டவர்களே, உங்களை பார்த்து கேட்கின்றேன், எப்பத்தான் இந்த கஷ்டம் முடியும், எப்பத்தான் விடுவு காலம் வரும் அப்படின்னு கடந்த 2 வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இதோ விடுவு காலம் வந்துருச்சு. நாளை மார்ச் 7, 2026 நடந்த சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி கடகராசிக்கு ஒரு மறுபிறவுன்னு சொன்னா அது மிகையாகாது. இதுவரை உங்க ராசிக்கு 8ல உட்கார்ந்து அஸ்தமச்சனியா உங்களை போட்டு அலக்கழிச்சு மன உலகத்தை தந்து எதை செய்தாலும் தடை முட்டுக்கட்டையும் போட்ட சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு 9வது இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வராது. அஷ்டமத சனி விலகிடுச்சு, இனி அதிர்ஷ்ட காற்று வீச போகுது. உங்க ராசிநாதன் சந்திரன் இப்போ சனி பகவான் சனியோட சொந்த சாரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உட்கார்ந்து பலன் தர போறார். இனிமே பாருங்க, இதுவரை முடங்கி கிடந்த காரியமெல்லாம் தானாக ஓட ஆரம்பிக்கும். 9ஆம் இடம்ங்கிறது தர்மம், பாக்கியம், தந்தை வழி சொத்துக்களை குறிக்கும் இடம் நண்பர்களே. இதுவரை தந்தை வழியில இருந்த சிக்கல்கள், பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். ஒரு பெரிய நிம்மதி மூச்சு, உங்கள் மனசுல ஒரு அமைதி கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, உங்க ராசிக்கு 12ல குரு பகவான் தன் சொந்த சாரமான புனர்பூசத்துல உட்கார்ந்துருக்காரு. ஐயோ 12ல குரு இருக்காருன்னு பயப்படாதீங்க. குரு 12ல இருந்தா அது சுபகாரியம். அதாவது சுப காரியங்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க. குறிப்பா குருவோட பார்வை உங்க 4, 6, 8ஆம் இடங்கள் மேல வருது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதால புதுசா வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, வண்டி வாங்குறது, உங்க வாழ்க்கை ஒரு சொகுசான நிலைக்கு மாறும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இதுவரை இருந்த கண்டங்கள், விபத்து, பயம், ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் விலகும். அப்புறம் ராகு கேதுவை பற்றி சொல்லியே ஆகணும். ராகு பகவான் சதயத்தில் இருக்காரு, கேது பகவான் தூரத்தில் இருக்காரு. சதயம்ங்கிறது ராகுவோட சொந்த நட்சத்திரம், பூரம்ங்கிறது கேதுவோட சுக்கிர நட்சத்திரம் இருக்காரு. இல்ல கேது இருக்கிறதுனால பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்கு, ரொம்ப கவனம் வேணும். ஆனா 8ல ராகு இருக்கிறதுனால சிலருக்கு திடீர் தன வரவு, அதாவது லாட் சீட்டு மூலமாவோ இல்லை ஷேர் மார்க்கெட் மூலமாவோ எதிர்பாரா பணம் கைக்கு வரும். கடகராசிக்காரங்களே, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க, இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். சரியா? கஷ்டப்பட்டவன் தன் வாழ்க்கையில் மேலே வருவான்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க மேல வர்றதுக்கான படிக்கட்டுகள் எல்லாம் தயாராயிருச்சு. தொழில்ல பெரிய முன்னேற்றம் இருக்கும். இதுவரை வேலையில உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க. வெளிநாடு போகணும் முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுக்கும் ஐயா. நம்பிக்கை இருந்தா நாளையும் திரையும் மாறும், நிறையும் திரையும் மாறும். இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம் தான். பழைய கசப்பான நினைவுகளை தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு புது மனுஷனா களம் இறங்குங்க. வெற்றி உங்களை தேடி வரும். இந்த தகவல் உங்களுக்கு திருப்தியா இருக்கான்னு நம்புறேன். மறக்காம நம்ம அன்பு அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களும் குறிப்பா கடகராசிக்காரர்களுக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை பகிருங்க. அன்பே யோகம் நிகழ்ச்சியில் அன்பு அஸ்ட்ராலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும், என் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.